முதல் சவால் எனக்கு எந்த உணவை செய்தான் என்று ஆச்சரியப்படுகிறேன். ஆச்சரியம், ஒரு தர்பூசணி. அது ஆனால் அதை சுவாரஸ்யமா சமைப்பது இருக்கும். உன் விஷயம் எப்படி கேண்டு ஏம்மா, வந்தது? உன்னிடம் என்ன எண்ணங்கள் உள்ளன? உண்மையில் வேறு ஏதோ யோசிக்க முடியும். ஹே, கவனமாக இரு. ஆம், இப்போது ஏமாவுக்கு தர்பூசணியை வைக்க குறைவான விருப்பங்கள் உள்ளன போல. ஆனால் இன்னும் ஏதாவது யோசிக்க முடியும், சரியில்லையா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கூலான கருவிகள், ஆனால் அவை உங்களுக்கு எப்படி உதவும்? இல்லை, அது கண்டிப்பாக வேலை செய்யாது. மேலும் அதை இல்ல, இது வேலை செய்யாது. பக்ஷல், நான் கேட்க கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை பண்ணுவதற்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த தர்பூசணி ஏற்கனவே நிறைய தூசி மண்டிக் கொண்டிருக்கிறது. இது உணவுக்கு சரியானதாக இல்லை. ஏமா, நீங்க இதை தூக்கி போட போகிறீர்கள் தானே? இல்லை, அவள் இவ்வாறு ஒரு பக்ஷல் பெண்ணுக்கு படைக்க விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம்! ஆமா, பாட்டி விரக்தி அடைந்துள்ளார். எம்மாவுக்கு அழகான தர்பூசணி பரிமாறுவது எப்படி என்பதை காண்பிக்க நேரம் வந்துவிட்டது. நாம் போகலாம். அருமை! உள்ள என்ன இருக்கிறது என பார்ப்போம். வாவ், தர்பூசணி மிகவும் சுத்தமாக சுத்தம் செய்யப்பட்டது. இப்போது அதை அழகாக நறுக்க ஒரு சிறப்பு கத்தியை எடுக்கிறோம். ஓ, இந்த சிறந்த துகள்களை ஒரு பிளேட்டில் வைக்க வேண்டும். போதும். ஆகவே ஒரு மிச்சமுள்ள துண்டு இருப்பது போல் தெரிகிறது. அதை சாப்பிடலாமே. அப்படியா? இது எங்கள் சமையலாளர் பெட்டி அவர்களின் முறை. கவனமாக பாருங்கள், ஒரு உண்மையான ஷீப் வேலை செய்கிறார். வாவ், என்ன ஒரு அபூர்வமான வடிவம்! இது உண்மையான கலை இலக்கியம். இப்போது பெட்டி ஓரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் வெட்டுகிறார். இப்போது இது போல ஏதையா காணவில்லை. காத்திரு, பெட்டி அதிசயங்கள் செய்கிறார். இதை பாருங்கள், இது நம்ப முடியாதது. இது முழுமையானது. பிராவோ பெட்டி. 3 உணவு பரிமாணங்களும் தயார். அதுவே ஒரு தேர்வு செய்யும் நேரம். எல்லாமே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த உணவுடன் தொடங்கலாம். எப்படி சாருடன் இருக்கிறது. தோல் இல்லாமல் தர்பூசணி சிறப்பாக இருக்கிறது. மனதிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியானால் இது என்ன? இது ஒரு கிண்டலா? தர்பூசணியில் சில தூர்வாரம் இருக்கிறது. அற்புதமாக உள்ளது. பெண்பெட்டி தயாரித்த உணவை விரும்புவாரோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு போதுமானதாக ஒரு துண்டு போதவில்லை போலும். இதுவே ஏற்கனவே ஒரு நல்ல அறிகுறி. தேர்வு பாட்டியின் உணவு மற்றும் பெட்டியின் உணவிற்கிடையில் உள்ளது போல் தெரிகிறது. நிச்சயமாக எங்கள் சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். பெட்டிக்கு வாழ்த்துக்கள். ஒரு மதிப்புக்குரிய மற்றும் முக்கியமாக மாண்புடைய வெற்றி. என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கலைஞர். ஒரு புதிய சவால். இது என்ன? ஒரு முட்டை சற்றே ஆச்சரியம் தருகிறது. வாவ், இது எப்படி சமையலாக முடியும்? எனக்கு ஒரு தரவும் கூட இல்லை. ஆனால் நான் முயல்வேன். இதை விட எளிதாக இருக்க முடியுமா? எனக்கு இது, அது மற்றும் இதை வேண்டும். அதை எப்படி சமையல் செய்கிறேன்? நாம் அதை இப்படியும் அப்படியும் முயற்சி செய்யலாம். ஓ, அப்படியா? ஓ, அது பாட்டியின் முட்டை உரிச்சிலிருந்து வெளியே வந்தது போல இருக்கிறது. இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயம் முட்டையின் அவசானங்களை பேர்த்து ஓடு சவ்வை விட்டு விடுகிறோம். இது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போது சிறிது ஜெலட்டின் மற்றும் சில தண்ணீர். அங்கே ஒரு கிவியை வைத்து கலக்கிறோம். பின்னர் நாம் அதே விடயத்தை வேறொரு நிறத்தில் செய்ய வேண்டும். ஆச்சரியமாக்கும். இவ்வளவு பல வகையான அழகான நிறங்கள் இருக்கின்றன. இப்போது கிடைச்ச திரவத்தை எடுத்துக்கிட்டு சிரிஞ்ச எப்படியோ அற்புதம். இப்ப யாழ் நம் பயன்பாட்டுக்கு வரும். நம் பால் நிறைய நீர்ச்சங்கள் எழில் வண்ணங்களை ஊற்றுகிறோம். சூப்பர். ஆனால் பெட்டி ஈர்க்கப்படவில்லை போல் தெரிகிறது. உண்மையான முட்டையை சுரபிரைசுடன் காட்ட போகிறேன். வெள்ளை சாக்லேட்டின் வாயால் தொடங்குங்கள். இது சரியான சாக்லேட் கிரீம் ஆக மாறியது. அதை 3 வித்தியாசமான குண்டிகளில் ஊற்றுகின்றோம். சிறிது நிறம் சரியானது. 2 3 சட்டி முட்டை பூச்சிகள். நாங்கள் உங்கள் அதை அசைவியுங்கள். இப்போது அதை குளிரச் செய்ய வேண்டும். அதை தேப்போம். ஆமா, நமக்கு அதுதான் தேவை. சரியானது. நம் உள் தொகுப்பு உள்மையோம் சில அடர்த்தி சேர்த்து அதை மூடுகிறேன். மற்றும் voila, உலகின் சிறிய குஞ்சுகள் தயாராக உள்ளன. எதுவாக இருந்தாலும் உடையை உருக்கி என் விளைவை காண நேரமாயிற்று.
பெண் எனது டெசர்ட் அதிகம் விரும்புவான் என்று நினைக்கிறேன். இதை பாருங்கள் அழகு. எம்மா, நீ என்ன செய்கிறாய்? எதுவும் இல்லை. எம்மா என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவளிடம் அதிக நேரம் இல்லை. மேலும் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை அது முட்டையில் அல்லது பலூனில் இருக்கும் அதிர்ச்சி என்று இருக்கலாம். அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று யாரேனும் புரிந்து கொள்கிறார்களா? என்ன நுடல்லா? ஏன் எம்மா இந்த கிண்ணத்தை நுடல்லாவால் மூடுகிறாள்? இவ்வளவு கேள்விகள். ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிகிறது. நுடல்லா இருந்தால் சாப்பாட்டு குழலி கூட ரசிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்னவென அறிய ஆர்வமாய் உள்ளது. இப்போது இறுதி ஒவ்வாமை, இனிய தூவல்கள். ஆனால் இது இன்னும் சாப்பிடத்தக்கதாக இல்லை. அறிவிக்கலாம். பெண் செய்யும் நேரம். தேர்வு 1, 2, 3. இதிலிருந்தே நான் தொடங்குவேன். பல நிறங்கள். அது ஜெல்லியா? எனக்கு ஜெல்லி பிடிக்காது, ஆனால் பொதுவாக அது குறைபாடில்லாமல் உள்ளது. இங்கே என்ன இருக்கிறது? வாயாவா? எவ்வளவு மெருகூட்டப்பட்ட கிரீம்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மற்ற முறையில சாக்லேட். இது வாயில் விரயமாக கரைகிறது. அற்புதம்! எவ்வளவு பெரிய இனிப்பு! வாயாவா? ஏமா, இது உண்மையில ஒரு பழிக்குத்தானா? குறைந்தபட்சம் அதிர்ச்சி உண்மையாக மாறிவிட்டது. இருந்தாலும் ஏதோ ஒன்னு இது சொல்லுகிறது. போதுமானதாக இருக்காது எனக்கு வெற்றி சொல்கிறது. பெற யார் வெற்றி பெற போகிறார்கள்? பெண். கண்டிப்பாக இது பெட்டியின் உணவு. இன்னொரு நம்பிக்கையான வெற்றி. பிராவோ. மூணாவது சுற்றில் நாம் என்ன பார்க்கிறோம்? டோனட். அருமை! எங்கள் பங்கேற்பாளர்கள் டோனட்கள் தயாரிப்பதில் போதுமான அனுபவம் கொண்டிருக்கின்றனர் என்று நம்புகிறேன். மேலும் அவர்கள் தங்கள் சமையல் திறமையால் எங்களை கவரச் செய்ய முடியும். வெட்டி தன்னம்பிக்கையுடன் நான் தொடங்குவானா? மாவை தயார் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அவரை போன்ற ஒரு நிபுணருக்கு இதைவிட எளிதானது எதுவும் இல்லை. இப்பொழுது அவர் இதை ஆயத்தமாக்குகிறார். மாவு என்று சொல்லினால் ரெடியாக உள்ளது போல் ஒரு கிரேடியோ ஒன்றிற்கு மட்டும் விஷயம் உள்ளது. நாங்கள் ஒரு பெரிய மாவை வெட்டுகிறோம். உண்மையில் சிறியவைகள். அவள் நிறைய சமைக்க போகிறாளா? டோனட்ஸ். இப்போது அவள் ஒரு திசைக்கு சிலை சேர்க்கிறாள். என்ன அழகு! மேலும் ஒரு சிறிய துண்டு. இப்போ இத உருட்ட வேண்டும். நாங்கள் இத பற்றக்குறியாக உருட்டுகிறோம். இப்படி உருட்டி இப்போது எல்லாம் தெளிவாகி உள்ளது போல. வேறு வண்ணங்களில் வண்ணமிடப்பட்ட துண்டுகளையும் நாங்கள் உருட்டுகிறோம். துண்டுகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து விடுங்கள். இப்போ அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய வண்ணக்கொல்லி மாவில் மாற்றுகிறோம். அப்ப இதை இப்படி போட்டுடுறோம். அப்பா எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப நான் அதை பேக் பண்ணணும். அருசியான ஆப்பிள். எனக்கு அதே தேவை. நம்மளுக்கு சமையல் அறையில ஒரு திருடன் இருக்கிறா. எம்மா நீ சமைக்க அழகா இருக்குது. பாட்டி கவனமா இருங்க. எம்மா உங்க சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட போறா. எங்க திருடன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் போல இருக்கு. நாம அவளை என்ன செய்ய போறோம் பாட்டி? நான் கோழி உருந்து சாப்பிடுவேன். எந்த நினைப்பு வரக்கூடாது. உஃபு, கடுமையான பாடத்தை காட்டுவதற்கு நாணய பாடம் சிறந்தது. சரி எம்மா, இப்பயாவது சேவளத்தின் இனிமைக்கு பதிலாக பசுமையான வெங்காயத்தின் கசப்பு நிமிர்கிறது. சில நேரங்களில் இப்பயங்கரம் எம்மாவை சிறிது உணர்ச்சிக்கு கொண்டு வரும். ஏய் எழுந்துரு எம்மா, உனக்கு சமையல் செய்ய தொடங்க இப்போது சரியான நேரம். என்ன செய்கிறாய்? ஒரு டோனட்டிற்கு தேவையான வடிவத்தை கொடுக்கும் விழிப்புணர்வூட்டும் விதம் முக்கியமானது. இதுதான் வேலை செய்தது. அப்பால் வெப்பம் கூடிய சிகப்பு கிரீம். நாபெவ்ஜி அன்குன்யோ. சிறிது மிட்டாய். மேலும் சுவைக்கு ஆமாம் வருத்தம் ஊட்டுகிறதே, மிகவும் சற்றே. ஆஹா பரவாயில்லை, இது சரியாக இருக்கும். இப்போது எம்மை தனது தொலைபேசியை மீண்டும் உபயோகிக்கலாம். மற்றபடி சமையல் எப்படி இருக்குது? ஆச்சரியமா இருக்குது. பாட்டி ஒரு ஆப்பிள் துண்டை குச்சியில் வச்சு அத மாவில் மூழ்க வச்சு இப்ப அத கத்திரிக்கால் கொதிக்கும் எண்ணெயில் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். மஜ்ஜி நெடிகள் மட்டுமே. மற்றும் வாவ், இது எப்படி சுவையாக தாஸ்கிறது. இந்த அழகை காப்காலியை எல்லாம் யானை போன்றது. எங்க சமையல்காரரிடம் கிட்டத்தட்ட அனைத்தும் தயாராகிவிட்டது. என்ன பெரிதும் அழகான டோனட். அப்புறம் அதை ரெண்டாக வெட்டுகிறார். அவர் உள்ள ஏதோ சேர்க்க போறார் போல இருக்குது. ஓ எவ்வளவு கிரீம், கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ். சரியாக இருக்கிறது. இப்போது அதுக்கு மேல் அனைத்தையும் மூடி இருக்கிறோம். தயார். அந்த வாய்ப்பு. உண்மையில நாங்கள் துவங்குகிறோம். ஓ ஆம், பானாபடேட்.
மூணாவது சுற்றில் யார் வெற்றி பெறுவார்? ஹோம் பென் பெட்டிஸ் டோனட்டுடன் தொடங்க விரும்புகிறார் போல. முக்கியம். இது இல்லை என்று ஒரு முடிவாக இருக்கிறது. அதுவும் பெரியதாக உள்ளது. கிரீம் மிகுந்து உள்ளது. அது உடைந்து விட்டது. சரி, இப்போது இது எம்மாவின் வாரம். நான் சொல்ல வேண்டும், அது நல்லாக இருக்கிறது. அதுக்கு சுவைத்து பார்ப்போம். மோசமில்லை. மூன்றந்தம்மாவின் டோனட். சரி பென், என்ன சொல்ற? இது நல்லது. ஆம், அவருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குது. ஜெயிச்சவரை நாங்க தீர்மானிச்சிட்டோம். பாட்டிக்கு வாழ்த்துக்கள். இது நல்லாவே வாங்கிய வெற்றி. ஆம் ஆம் ஆம். ஓஹோ, நன்றி பேரன். எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டானட் வேண்டும். நீங்களே ஒரு டானட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு. இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டானட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள். மிக அருமையான டானட்ஸ்கள். காட்சி மட்டும் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ. எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்டா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன்.
நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாக இரு. மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்டா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது ஓ, பிடிங்க. என் முழு கிழத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டில் வைக்கலாம். ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சவுண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது, ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி, எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள், ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன்.
ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான குக்டேல் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஓர் பூந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் செர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கு. சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchronizing. Kushane hand. Creamer spray. The பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதை செய்யவில்லை. ஓ, சிப்பாமலை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். பணியே முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன். உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம்.
இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடன் அலங்கரிப்பேன். காத்திருங்கள். பெட்டி எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. voila, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்றுவிட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். ஆஹா, எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்கில் ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு. ஒரு பாட்லே. வேண்டாம். நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்களில் சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம்.
ஸ்பகேட்டி இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களைப் போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல என்ன மிக அதிகமான பட்டாசு. அரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடில்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. அது என்ன? இந்த நூடில்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ் கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க மறந்துட்டீங்க. எல்லாமே காய்ந்து விட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும். இல்லைமை சோடாவே. மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என ஒரு வாசனை. இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். முறைப்படி செய்வது நல்லது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சல், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி இல்லை. என்ன? இது ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம். அது மிகச் சிறந்தது. இந்த பாட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ச்சி.
அனைத்தும் உனக்காக. அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படி இன்னும் இருக்கு? வேணாம், நன்றி. என்ன கேடு கேடு இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம், நன்றி. இது புதிய சவாலா? இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள். இவை எதற்காக? எங்களுக்கு தெரியாது. 1 2 3 1. சரி, இது முதல் பணி. சரி, இப்போ எனக்கு புரியுது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், சாக்லேட் தான் நமக்கு தேவை. முதலில் ஒரு கத்தியை எடுத்து சாக்லேட்டை துண்டுகளாக வெட்டுவோம். அப்படியே ஓசோ லெப்தோத்தரோ தோசோ காலிட்டரோ. சரி, சாய்ப்பதை ஊறுக்கணும். நறுக்கிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதை சூடாக்குவோம். அது எரியாமல் இருக்க மென்மையாக செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது. அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும். எங்கள் திரவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதமுள்ளதை வெளியே ஊற்றுங்கள். அது இனி தேவையில்லை. இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ வாங்க, நானும் அதை செய்ய முடியும். அதை விட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம். அது போதுமானது. இப்போ நாம் இதையெல்லாம் ஊறுக்க வேண்டும். அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும். ஓ ஆம், இப்போது நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம். எனக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அப்பா, ஓஹோ, அது என்ன? ஓ இல்ல, ஏன் பந்து அது கெட்டு போயிடுச்சு. அது எனது மிகவும் பிடித்த கத்தி. ஓ மன்னிக்கவும் ட்ரேசி, தயவு செய்து சோகமாக இருக்காதே. இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன. ஆம், சரிதான் பாட்டி. இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும். அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆச்சு எடுப்பேன். இதை இங்கே வைக்கிறேன். இப்போ ஸ்ஞாத் சாக்லேட்டையும் உள்ள ஊற்றுவோம். இப்ப அதை சமமாக பரப்ப வேண்டும். மிகுதியை வெட்டி எடு. ஓ ஆம், கொஞ்சம் உலர விடு. இது தயாராகிவிட்டது. அந்த கூடைப்பந்து மயத்தை பாருங்க. இப்போ இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம். M&M's போன்றவை. ஓ ஆம், அவை மிகவும் நிறைந்துள்ளன. இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சரி, நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே. சரி, இது என் முறை. ஒரு குச்சி, ஒரு ஆப்பிள் மற்றும் ஒரு கப் சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓ அது சரி, நாம் ஒரு ஆப்பிளை சாக்லேட்டில் செய்து அதை அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம். சிறப்பு. இப்போது அதை சில மார்ஷ்மெல்லோக்களில் மற்றும் பிற நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் ஊருட்டுவோம். இதோ ஆரோக்கியமானதும் சுவையானதும். ஓ அலங்காரத்திற்காக மார்மலேட் புழுக்களை மறக்காதீர்கள். மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ மிகவும் அருமையாக மணக்கிறது. செல்லமே, நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் எப்படி ஸ்டோர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்க போகிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் தயாராக வேண்டும். அருமை. பிஸ்தா சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம். பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும். இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம். அதே போல செய்யவும். திராட்சை, வாழைப்பழம். இந்த அழகான டெசர்ட்ல எங்கள் சாக்லேட் மோல்ஸ்ல நிரப்புவோம். இப்ப மேலே மேலும் சாக்லேட் போட்டு கெட்டியா காத்திருக்கலாம்.
முடிஞ்சு விட்டது. எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைத்து விட்டன. நம்ம ஒன்று முடிச்சிட்டோம். வாவ், இங்கே எவ்வளவு சாக்லேட் இனிப்புகள் இருக்கின்றன. இந்த கார்கள் பாருங்கள். நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன். யார் முதலில் என் வாய்க்கு வரும்? வாவ், அது என்ன? அட, இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி. வாவ், ஆப்ரிகாட். எனக்கு பிடிக்கும். இது அழகாக இருந்தது. இப்போது இந்த பாஸ்கெட் பாலை நசுக்கட்டும். வாவ், இந்த சாக்லேட் பாஸ்கெட் பாலில் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன. வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும். எனக்கு M&M's மிகவும் பிடிக்கும். அத பாருங்கள், உச்சியில் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள். ருசியாக இருக்கிறது. மேலே மாம்பழ ஜெல்லி கூட. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெற்றியாளர் செஃப். யாராவது சந்தேகித்தார்களா? நான் ஒரு நிபுணர். சென்டபா, எனக்கு ஒரு கேக் பண்ணுங்க. ஆமாம், இறுதியாக நான் உண்மையில் ஒரு கேக் செய்ய விரும்பினேன். ஹனி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள். மிகவும் தொழில்முறை அல்லாதது. எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது. எனவே உதவிக்கு நன்றி. இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம். அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள். வாழைப்பழம் ஒன்று, மற்றொன்று அதுவே அத பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடணும். அடுத்ததாக இளஞ்சிவப்பு கோடுகளை அதை அலங்கரிக்க போறோம். அதற்கு பிறகு மேலே மூடுவதற்கு மேலும் சில இளஞ்சிவப்பு மாஸ்டிக் தேவைப்படும். ஆமா, அது மிகவும் பழமையானது. உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா? அது வேண்டாம் பாட்டி, எனக்கு கேக் வேண்டும். பை இல்ல. ஓ சரி, நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன். பாருங்கள், 2வது அடுக்கு, 3வது ஒன்று. இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன். எனக்கு நினைக்கிறேன் இது போதும். சரி, இன்னும் கிரீம். மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள். இப்போது சில பூக்களை சேர்க்கவும். இது அழகாக இருக்கும். மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது. ஆம் பாட்டி, நானும் ஒரு கேக் செய்தேன். பாருங்கள். ஓ, அது அழகா இருக்குது. நீ ஒரு புத்திசாலி பெண், பேர குழந்தை. வாவ், அது அற்புதமாக இருக்குது. ஓ, இது உண்மையான கேக். பாருங்க. ஓ, ஆம், அது ரொம்ப உயரமாவும் பெரியதாகவும் இருக்குது. ஆமா, அது போதும். ட்ரேசி, விலகிரு. இங்கிருந்து போ. என் கேக் அவனுடையது போல பெரியதல்ல. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு அது மிகவும் நினைவில் இல்லை. ஓ, எனக்கு தெரியும். நான் மற்ற லேயர்களை ஆர்டர் செய்ய போகிறேன். இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன். வாவ், ஆம், அது வேகமாக நடந்தது. அருமை. ஓ இல்ல, ஓ, நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன். அல்லது சரி, நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன். நினைவிருக்கிறதா? நாம் இது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம். அருமையான யோசனை. ஓ சரி, மிகவும் படைப்பாற்றலானது. செல்லம், இதோ உனக்கு. முயற்சி செய். ஓ, இது கடினமான தேர்வு. இதை தொடங்குவேன். ஓ, இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது. மற்றும் ருசியாகவும் இருக்கிறது. மேலே பல அலங்காரங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம். அதுல ஜெல்லி இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மற்றும் இத பத்தி என்ன பரிமாறுறதுல ரொம்ப படைப்பாற்றலான ஒரு நடவடிக்கை. ஓ, உள்ள இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிகரமா உள்ளது. ருசியா உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது. சரி, வெற்றியாளர் யாருன்னா என் சகோதரி. நான் வென்றேன் இறுதியாக.
சரி, இந்த சுற்றில நீங்கள் எனக்காக சில டோனட்கள் செய்ய வேண்டும். அது பிரச்சனை இல்லை. செல்லம், இது தெளிவாக இருக்கிறது. நான் முதல்ல தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி வடிவமைப்போம். சரி, முதல் துண்டு தயாராகிவிட்டது மற்றும் எண்ணெய் உள்ள வாணலியில் வைக்கப்படும். அதை திருப்ப மறக்காதே. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்ச் தேவை. பாட்டி, எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது. மறக்காதே செல்லமே, இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக. டோனட்டில் இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள். ஏதோ குறைவாக உள்ளது, ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பாட்டி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? அது என் பிடிச்ச உடை. சரி, முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி பயன்படுத்துவோம். அதை நல்லா கலக்குவோம். இதோ you're the donut astray with some time. இது கெட்டியா காத்திருக்கலாம், ஆனால் இந்த டோனட் தர்பூசணி போலவே இருக்கும். அத பாருங்க, நீங்க பாக்குறீங்களா? ஏய், அது மாவா? ஏன் அது இவ்வளவு ஒட்டிக்கொள்கிறது? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, நான் இந்த குக்கி டோனட்ஸை பயன்படுத்த போகிறேன். இந்த பெரிய குக்கி டோனட்டை பாருங்கள். வாவ், நான் முடித்து விட்டேன். ஜெல்லியிலிருந்து வந்தவை. ஓ, இதை பற்றி என்ன? ஓ, இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன. உள்ளே ஜாம் இருக்கிறது. யம் யம். அந்த பெரிய டோனட்டை பாருங்கள். இது ஓரியோ சுவையா? ஓ, இது எவ்வளவு கடினமாக, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சரி, வெற்றியாளர் என் பாட்டி. ஓ நன்றி செல்லமே, நான் மிகவும் தேர்வு செய்ய பல இருக்கின்றன. நான் சாக்லேட் சுவையுள்ள ஏதாவது விரும்புகிறேன். அது செய்யப்படும். ஆஹா, சரி, இங்கே நம்முடைய சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். ஆம், மேலும் நமக்கு அதற்கேற்ப நிறைய தேவைப்படும். இதை மென்மையாக இருக்கும் வரை கொஞ்சம் உருசுவோம். இது போலவே இதை கொஞ்சம் கலக்குவோம். சரியானது மிஸ், நமக்கு தேவைப்பட்டதுதான். இப்போது சாக்லேட் பேஸ்ட்ரி பையில ஊத்துவோம். ரொம்ப மென்மையானதும் இனிப்பானதும். முதலில் வரைதலையை செய்வோம். சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம். அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. முடிந்துவிட்டது. சரி, இதோ போடுகிறோம். பாட்டி, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி, இதோ அது தயாராகிவிட்டது. ஓ ஆமாம், இங்க என்ன இருக்கிறது? வாருங்கள், உங்க வேலை செய்யுங்கள் பாட்டி. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு தெரிகிறது. சரி, சாக்லேட்டை எடுத்து இந்த காலனில ஊற்றுவோம். மால்ட் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக குதிகால் மற்றும் மேல் பகுதியிலும் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும். நாம் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும். இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது. அதை கிரீமுடன் அலங்கரிப்போம். இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம். ஆம், மிட்டாய்களை மறக்காதீர்கள். கிரீமின் மேல் நேராக. இதை வண்ணமயமாக மாற்றுவோம். என் பேத்தி இதை விரும்புவாள் அப்படின்னு நம்புறேன். மேலே ஒரு செர்ரி வச்சு நான் சார்ஜ். ஆமா, இது ஒரு ஜோக். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பொன்னான உண்ணக்கூடிய வண்ணம். போகிறேன்.
ஓ ஆம், மிட்டாயோ மரக்காசுரை. மிஸ்டர் சவரியன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாசமை வைரங்களாக. பற்றும் இதோ எங்கள் கிரீடம். ஏன் நீ என்ன செய்கிற? ஹனி, நீ ஏதாவது யோசித்தாயா? என்ன காத்திரு, நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா? ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, சரி, ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட்காட் கொண்டு நிரப்புவோம். முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம், பின்னர் அவற்றை உருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன். அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன். அப்பா, நான் தீயில் இருக்கிறேன். ஆஹா, எனக்கு தேவைப்பட்டதே. டஜான், இப்ப இந்த லிப்ஸ்டிக் அச்சை எடுத்துக்குவோம். முதல்ல இப்படி பிங்க் வட்டுங்க. இப்ப அத உரைய வைக்கிறோம். ஓ, அத பாருங்க, லிப்ஸ்டிக் சாக்லேட். சிறப்பானது. ஹே பாட்டி, நிறுத்து. இங்கே உனக்கு செல்லம். ஆஹா, வாவ், எவ்வளவு சுவையா இருக்குது. இந்த கிரீடத்தை பாருங்க. இது எனக்காகவா? நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆஹா, மிகவும் இனிப்பு, அருமை. ஓ, சுவையாக இருக்கிறது. இப்போ இந்த காலனிய முயற்சிப்போம். சிண்ட்ரெல்லா காலனிய போல இருக்கிறது. மிகவும் சிறியது. இது மிகவும் கிரீமி மற்றும் சாக்லேட்டாக உள்ளது. இந்த குதிகால் மற்றும் மேலே உள்ள செர்ரி எனக்கு மிகவும் பிடிக்கும். சரியானது. இதென்ன, நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல. சரி, நான் இதை முயற்சிக்கிறேன். சரி. ஓ, இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது சாக்லேட்டா? ஓ, ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடலாம். மிகவும் நல்லது. சரி, வெற்றியாளரின் சகோதரி. ஆமாம், நான் வெல்வேன் என்று சொன்னேன். அடுத்தது நான் விரும்புவது ஒரு கப் கேக். ஓ, நான் அதை பெற்றுவிட்டேன். ஹனி, மிக்சரை தொடங்குவோம். முதலில் அதை திற. மாவு செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஊற்று. முட்டை, மா, கொஞ்சம் கோகோ, பால். இப்போது இதை நன்றாக கலக்க வேண்டும். அதற்கு பிறகு கப் கேக்குகளுக்கான மவுல்ட்களில் மாவை ஊற்றி அதை ஓவனில் வைக்கிறோம். இப்போது நாம் காத்திருக்க வேண்டும். வாவ், செஃப், உங்களிடம் எவ்வளவு பெரிய கப் கேக் இருக்கிறது. இந்த ஸ்பான் ஸ்கிரீமர் ஃப்ரிடன்ட் வாட்டர்வனஸ் கப் கேக்கின் மேல் நன்னா பரப்போம். அப்படியே இப்போது நான் இதை பல அளவிலான லாலிபாப்களால் அலங்கரிக்கப் போகிறேன். ஏனெனில் அவற்றை பிரகாசமை மேம்பி எளிதாகவும் ஆக்குகின்றன. ஓ, ருசியா இருக்கிறதா? பாட்டி, உங்கள் கப் கேக்குகள் கருகி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, இது நடக்க முடியாது. நான் அவற்றை வெளியே எடுக்கிறேன். ஓ, பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. அப்படின்றால் இப்போது நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீம் விழுகிறது. சூடானதும் குளிர்ந்ததும் சேர்க்கை சரியானது. சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்க மறக்காதீர்கள். ஆனால் முதலில் அவற்றை சிறிது வெட்ட வேண்டும். அது சிறிய முயல்களைப் போல தோன்றும். இதோ மூக்கு, கண்கள் மற்றும் மீசை. அரே ஸ்வீட், நீ என்ன செய்கிறாய்? மார்ஷ்மெல்லோஸ். எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த குவளை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த குவளையில் மாவுக்கான அனைத்து பொருட்களையும் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நன்றாக கலக்கி மைக்ரோவேவில் வைக்கப் போகிறேன். மைக்ரோவேவில் கப் கேக் பற்றி கேள்விப்பட்டதில்லையா? ஒரு சிறந்த சமையல் முறை. வாங்க, இது தயாராகிவிட்டதா? ஆமாம். அப்பா, ஐயோ, இது கரைந்து விட்டது.
நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன். சரி, அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எனவே நான் மேலே சில கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போது சில ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் அது தயாராகிவிட்டது என நினைக்கிறேன். இங்கே உனக்கு செல்லமே. ஓ வாவ், பலவிதமான இனிப்புகள். இந்த கப் கேக்க பாருங்கள். ஒரு ஸ்பூனுடன் அதை சுவைக்கிறேன். அது நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். ஐயோ, அது எரிஞ்ச மாதிரி சுவைக்குது. ஐயோ, இப்போது இந்த லாலிபாப் கப் கேக் சுவைக்கட்டும். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அறிவேன். நான் மேலிருந்து எல்லா லாலிபாப்ஸையும் சாப்பிட போகிறேன். அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்போது இந்த லாலிபாப் கிரீமில் மூழ்க விட போகிறேன். ஓ ஆம், இது ரொம்ப நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது இந்த முயல் கப் கேக்குகளை முயற்சிப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் இதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ந்தது, ஆனா மிகவும் சுறுசுறுப்பானது. மற்றவை என்ன? மார்ஷ்மெலோஸ். சரி, வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, மிகவும் நன்றி. நான் இதை மதிக்கிறேன். இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அவை சரி. நானே பபிள் டீ வல்லுனர். முதலில் நாம் லேடுகளை எடுக்கிறோம். நிச்சயமாக கமி கரடிகள். அவற்றை இந்த கண்ணாடிக்குள் வைக்கிறோம். இப்போது நாங்கள் சில ஃபாண்டாவை சேர்க்கிறோம். இங்கே chipper. Where still a nuri durster area for fracture or ear and server was. பார்த்தீர்களா? அல்ல, நான் பான போகிறதோட இதை ஒப்பிட முடியாது. முதலில் நான் டேபியோக்கா பண்ண போகிறேன். டேபியோக்கா கிண்ணங்களை சாஸ்பானில் ஊற்றி முதலில் கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் அவற்றை எடுத்து இந்த கண்ணாடியில ஊற்றுகிறோம். அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. எல்லாருக்கும் டேபியோகா பிடிக்கும். இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. ஓரியோ குக்கீகளை உள்ளே ஊற்றி பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து அதை நன்றாக கலக்குவோம். இப்போது இந்த கலவைய குவளைக்குள் ஊற்றுவோம். சரியானது. மேலே கொஞ்சம் கிரீம் வச்சு ஒரு ஓரியோ குக்கியால் அலங்கரிக்கவும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு ஸ்ட்ரா மறக்காதீர்கள். இது தயாராகிவிட்டது. ஆமா, நீ ஏதாவது செய்தாயா? ஓ சரி, நான் மறந்துவிட்டேன். நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்று பார்க்கிறதில் நான் மூழ்கிவிட்டேன். சரி, நான் சில ஆரோக்கியமான பானங்களை செய்ய போகிறேன். முதலில் எனக்கு சில நீல குத்து மரங்கள் தேவைப்படும். அப்புறம் சரி சமையலர், தயவு செய்து எனக்கு கலக்கிய கொடுக்க முடியுமா? மிகவும் நன்றி. இதை திறப்போம். மற்ற பழங்களை நான் நறுக்கியதையெல்லாம் ஊற்றுங்கள். இப்ப அவற்றையெல்லாம் மிக்சியில போட்டு பல்வேறு பழ ஸ்மூத்தி செய்யலாம். சரியானது. இதை கண்ணாடியில் ஊற்றி சில பழங்களால் அலங்கரிக்கலாம். இதை பாருங்கள். மற்றும் ஸ்ட்ராவை பற்றி மறக்காதீர்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். செல்லம், முயற்சி செய். வாவ், ஓ வாவ், எல்லாமே அழகாக இருக்கிறது. நான் இந்த ஆரஞ்சு பானத்துடன் தொடங்குகிறேன். ஃபாண்டா கமி கரடிகளுடன் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது இந்த ஓரியோ பானத்தை முயற்சிப்போம். வாவ், இது இனிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் ஒரு சிறிய சிற்றுண்டி இருக்கிறது. நான் அதை விரும்புகிறேன். ஓ, மற்றும் இதை பற்றி என்ன? ஓ, இது பழங்களால் நிரம்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. வெற்றியாளர் யார் என்றால் சமையல்காரர். ஹூரே, வெற்றி. இறுதியாக நான் வென்றேன். விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? அழகான குதூகலங்கள். நான் சாக
இப்போது நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக், மைக், ஹலோ. ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ, ப்ளீஸ் மீ. ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ, மைக், இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ சில இலைகள். கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு என்ன? ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஓ, கடவுளே, என் தலை. பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில் உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜம்புக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது?
அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி, அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி, நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மா, எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள், நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம் நீங்கள் இதை ஏன் ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அது கற்பனையிடம் இருந்து விலகி. வணக்கம். வெளியே போங்கள் இளம் பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. இது ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில். இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி. இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். ஓ, இல்ல. நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பல எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன? எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள்.
சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு, என்ன செருக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா, ஹலோ ஹலோ, ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே, ஓ ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா, நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா, என் பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன நாம் போகிறோம். மணலில் கட்டினீங்க.